ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியா மதினா மஸ்ஜிதுன் நவபில இந்த கிரீன் கலர் டோம் இருக்கு இல்லையா, அதை பற்றின சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரீன் கலர் டோமில் இந்த சதுரமான ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, அதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? நான் அதை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு நான் வந்து இறந்ததுக்கப்புறம் எனக்கும் அந்த வானத்துக்குமான தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்க. பட் அதுக்கான கரெக்டான ஆதாரங்கள் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதுக்காக இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காற்றும் வெளிச்சமும் உள்ளே வர்றதுக்காக அந்த அந்த பகுதி வந்து ஓப்பனில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து பர்மனெண்ட்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, சில பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்போ பர்மனெண்ட்டாக அது க்ளோஸில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த க்ரீன் கலர் டோமில் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய கபரும், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கபரும் தான் வந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாதவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்புறம் வந்து நுஸ்க் ஆப்பில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி நம்ம சலாம் சொல்ல போவோம். அந்த க்ரீன் கலர் டோமுக்குள்ளே தான் போயிட்டு நம்ம சலாம் சொல்லிட்டு அவங்களுக்காக 2 ரக்காத் நம்ம வந்துட்டு தொழுதுட்டு வருவோம். அப்புறம் வந்து இந்த க்ரீன் கலர் டோம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறந்த உடனேயெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலர்லலாம் கட்டலை. இந்த கபர் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அப்பாசியா அவங்களுடைய காலத்தில், அதாவது ஜனாப் அல் மன்சூர் அவங்களுடைய காலத்தில் தான் வந்து இந்த க்ரீன் கலர் டோம் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து உட்டனில் தான் வந்துட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அதை வெள்ளை கலரில் தான் வந்து அந்த மரத்தில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறமா மம்லூக் அவங்களுடைய காலத்தில் வந்து தான் கல்லாலையும் மண்ணாலையும் கட்டி அது வந்து ஒரு வெள்ளை கலரில் டோம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, அல் குப்பத் அல் பைத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெள்ளை கலரில் இருந்த டோமுக்கு. ஃபைனலாக ஒட்டோமன் சுல்தான் மஹ்மூத் அவங்களுடைய காலத்தில் தான் மறுபடியும் இந்த டோம் வந்து புதுப்பிக்கப்பட்டு பச்சை நிறத்தில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த பச்சை நிறத்தில் மாற்றினதுக்கப்புறம் அதுக்குடைய பேர் வந்து அல் குப்பத் அல் கத்ரா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல இப்போ, ஸோ அதுதான் அதுக்கு பேர். அவ்வளோதாங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.